விண்வெளி நிலையத்திற்கு தேவையான மின்சாரம், ஆய்வக வசதிகள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளை அமெரிக்கா வழங்குகிறது. ரஷ்யா ராக்கெட் ஏவுதலில் சிறந்து விளங்குகிறது. அமெரிக்கா மற்றும் யூரோப் மேம்பட்ட அறிவியல் கருவிகள் மற்றும் ரோபாட்டிக்ஸ் பிரிவில் சிறந்து விளங்குகின்றன. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இந்த திறமைகளை ஒருங்கிணைப்பது கடினமான பணிகளை எளிதாக்குகிறது. அதிர்ச்சிக்குள்ளாக்கும் விஷயம் என்னவென்றால், 2011இல் அமெரிக்க ஸ்பேஸ் ஷட்டல் திட்டம் ஓய்வு பெற்ற பிறகு நீண்ட காலமாக அமெரிக்க விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்குச் செல்ல ரஷ்ய சோயுஸ் ராக்கெட்டுகளை மட்டுமே நம்பியிருந்தனர். விண்வெளி ஆராய்ச்சி மிகவும் விலை உயர்ந்தது. அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் யூரோப் இணைந்து செயல்படும்போது பில்லியன் டாலர் செலவுகள், திட்டமிடல் மற்றும் பணிச்சுமை பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. உக்ரைன் பிரச்சினை போன்று பூமியில் எவ்வளவு அரசியல் மோதல்கள் இருந்தாலும் விண்வெளியில் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் யூரோப் நாடுகள் இணைந்து செயல்படுவது ஒரு அமைதியான உலகிற்கான திறவுகோலாக கருதப்படுகிறது. இது அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் யூரோப் நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவை தக்கவைக்க உதவுகிறது.